நெல்லை ஜெயக்குமார் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கில் கூடுதலாக ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், கூடுதலாக ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் பலரது செல்போன்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக காணவில்லை என்று அவரது மகன் உவரி காவல் நிலையத்திலிருந்து புகார் மனு அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் உவரி காவல் ஆய்வாளர் தலைமையில் ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு காணாமல் போன ஜெயக்குமாரை போலீசார் தேடி வந்திருந்த சூழலில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக காலை அவரது வீட்டின் அருகே இருக்கக்கூடிய அவரது சொந்த தோட்டத்தில் அவரது உடலானது பாதி எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. தற்பொழுது போலீசார் விசாரணை தீவிரமாக அடைந்து வருகிறது. ஏற்கனவே இது கொலையா அல்லது தற்கொலையா அல்லது மர்மமான முறையில் உயிரிழப்பு என எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. ஜெயக்குமார் காணாமல் போன அன்று அவர் மகன் எந்த புகார் கொடுத்திருந்தாரோ அதன் அடிப்படையிலே வழக்கு செய்யப்பட்டிருந்தது. நாம் இன்னும் சொல்ல வேண்டுமேனால் உவரி காவல் நிலையத்தில் 89 கீழ் 24வது வழக்காக 3ஆம் தேதி மேன் மிஸ்ஸிங், அதாவது காணவில்லை என்றே புகார் பெறப்பட்டிருந்தது. தற்போது வரை அந்த வழக்கானது அதே பேரில் இருக்கிறது. ஏற்கனவே நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தார்கள். இன்று காலை கூடுதலாக ஒரு தனிப்படையில் அமைக்கப்பட்டு மொத்தம் 8 தனிப்படைகள் இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். 8 தனிப்படைகள் இந்த வழக்கை ஒரு புறம் விசாரித்துக் கொண்டிருக்க தற்பொழுது வரை வழக்கு இன்னும் மாற்றம் செய்யப்படவில்லை. அதாவது மேன் மிஸ்ஸிங் என்றே இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஜெயக்குமாரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோரிடம் நேற்று விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்று அவரது வீட்டு அடுத்த கட்ட விசாரணையானது தொடங்கி இருக்கிறது. அவரது வீட்டின் பணியாளர் கணேசன் என்பவரிடம் இன்று காலை அவரை நேரில் அழைத்து சென்று சம்பவம் நடந்த அதே தோட்டத்தில் வைத்து அந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஜெயக்குமார் மறைந்த பிறகு அவரது அலுவலகத்தில் இருந்து 2 கடிதங்கள் கைப்பற்றப்பட்டன. அதில் ஒரு கடிதத்தில் காங்கிரசின் முக்கிய நபர்கள் மற்றும் ஒரு 14 பெயர்களை குறிப்பிட்டு அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதில் காலை விசாரணைக்காக அழைக்க போலீசார் அந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்ட போது பலரது எண்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. போலீசார் தரப்பை ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே தற்போது வரை போலீசார் துப்பு கிடைக்காமல் இருக்கிறார்கள். இது கொலையா தற்கொலையா என்ற எந்த ஒரு துப்பும் தற்போது வரை கிடைக்கவில்லை. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு அந்த 14 நபர்களிடம் விசாரணை செய்தால் மட்டும்தான் இந்த வழக்கானது அடுத்த கட்டத்திற்கு நகரும். அதில் தற்போது பலரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பது போலீசாரை ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக 8 தனிப்படைகள் அமைத்து விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். ராஜலட்சுமி. நெல்லை ஜெயக்குமார் மர்மமான உயிரிழந்த வழக்கில் 8 தனிப்படைகள் தற்போது அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணன்.